വിവേക് ആൻഡ് സോമു വളരെ ക്ലിയർ ആണല്ലേ മീര? ഒരാൾ ഔട്ട്. പക്ഷെ കൺഫ്യൂസിംഗ് തിങ് ഈസ് 50 മാർക്സ് ആണ് ഇവരെ ഡിഫറൻഷിയേറ്റ് ചെയ്യുന്നത്. 51 50 മാർക്സ് കവർ ചെയ്യാനുള്ള SMS സോമുവിന് കിട്ടിയിട്ടുണ്ട്, എസ്റ്റാബ്ലിഷ് ആയി. വിവേകിന് അത് ഓവർടേക്ക് ചെയ്യാനുള്ള SMS കിട്ടിയിട്ടുണ്ടോ? 50 കവർ ചെയ്യണമെങ്കിൽ നമുക്കറിയാലോ എത്ര വേണമെന്ന്. 40 മാർക്സിന്റെ എക്സ്പീരിയൻസ് ഉണ്ടല്ലോ. അതിനെക്കാട്ടൊരു 10 മാർക്ക് കൂടുതലാണിത്. പക്ഷെ പാടി ഹാർഡ് വർക്ക് ചെയ്ത് ഫുൾ സെറ്റ് കംപ്ലീറ്റ് ചെയ്തിട്ട് പിന്നെ ജഡ്ജസ് നൽകിയ മാർക്സിന്റെ ബേസിസിലാണ് കേട്ടോ ഇത്. സോ വിവേകിന് അങ്ങനത്തെ മാർക്സ് SMS കിട്ടുമോ എന്നറിയുന്നതിന് മുമ്പ് നമുക്ക് സോമുവിന്റെ ഒരു അടിപൊളി സ്റ്റൈലിൽ ഒരു പാട്ട് കേൾക്കാൻ ആഗ്രഹമുണ്ട്. സോമുവിന്റെ സ്റ്റൈലിൽ ശങ്കർജിയുടെ ഒരു പാട്ട് ഡണ്ടേൽ. അപ്പൊ ഹാപ്പി ആയിട്ട് സന്തോഷമായിട്ട് നമ്മുടെ ഈ ഫൈനൽസിൽ ഒരു അടിപൊളി പാട്ട് കേൾക്കാൻ വേണ്ടി ഇതാ നിങ്ങളുടെ എല്ലാവരെയും പ്രിയപ്പെട്ട സോമു എത്തുന്നു. ലെറ്റ്സ് റോക്ക് ഓൺ. இல்ல இல்ல சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்லை தாங்குவதென்ற என்னும் என்னும் எனக்கோ ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய்? சந்தன தென்றலை ஜன்னல்கள் கண்டித்தல் நியாயமா நியாயமா? காதலில் கேள்விக்கு கண்களில் பதில் என்ன மௌனமா மௌனமா? அன்பே எந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே, அதை நானும் ஐபிக்கத்தானே ஒரு வாயுள் வேண்டுமே. இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றால் என்னும் என்னும் எனக்கோர் ஜன்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய்? என்ன சொல்ல போகிறாய்? சந்தன தென்றலை ஜன்னல்கள் கண்டித்தல் நியாயமா நியாயமா? காதலல் கேள்விக்கு கண்களில் பதில் என்ன மௌனமா மௌனமா? அன்பே எந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே, கதை நானும் ஐபிக்கத்தானே ஒரு வாயுள் வேண்டுமே. இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றால் என்னும் என்னும் எனக்கு ஒரு ஜன்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய்? என்ன சொல்ல போகிறாய்? இதயம் ஒரு கண்ணாடி உனது பின்பம் விழுந்ததடி, இதுதானும் சொந்தம் இதயம் சொன்னதடி. கண்ணாடி பிம்ப கட்ட கயர் ஒன்றும் இல்லையடி, கண்ணாடி ஊஞ்சல் பிம்பமாடுதடி. நீ ஒன்று சொல்லடி கண்ணே, இல்லை ஒன்று கொல்லடி பெண்ணே. எந்தன் வாழ்க்கையே உந்தன் விழி விளிம்பில் துரத்தாதே, உயிர் கரையேறாதே. இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றால் என்னும் என்னும் எனக்கு ஒரு ஜன்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய்? என்ன சொல்ல போகிறாய்? சந்தன தென்றலை ஜன்னல்கள் கண்டித்தல் நியாயமா நியாயமா? காதலல் கேள்விக்கு கண்களில்
வந்து பின்னாலும் விடியாத இரவு எது பூவாசம் வீசும் உந்தன் கூந்தலடி எம் உலகம் உருண்ட பின்னும் இருளாத பாகமெது பதிர் வந்து பாயும் உந்தன் கண்களடி பல உலக அழகிகள் கோடி என் பாதம் கழுவலாம் வாடி என் தளிர் மலரே என்னும் தயக்கம் இல்லை என்ன புரியாதா இது